வணக்கம். இன்றைக்கி பருப்பு மசால் வடை எப்படி செய்யணுன்றதை பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு கிளாஸ் கடலப்பருப்பு எடுத்துருக்கேன். இது நம்ம 2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம். ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு பிறகு அரைச்சி நம்ம வடை செய்யலாம். கடலப்பருப்பு 2 மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு. ஊறினது எப்படி கண்டுபிடிக்கிறதுனா இப்படி நசுக்குனா ரெண்டாக உடையணும். இப்படி இருந்தால் ஊறிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டுடலாம். இப்போ இது கூட கொஞ்சமாக ஒரு இஞ்சி பொடியாக நறுக்கின இஞ்சி போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் சோம்பு, உப்பு தேவையான அளவு ஒரு நம்ம குறைப்பாக நம்ம அரைச்சிக்கலாம். கடலப்பருப்பு அரைச்சி வச்சு குறைன்னு தான் அரைக்கணும். ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது. குறைன்னு தான் அரைக்கணும். அப்போ தான் வடை நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இது கூட பச்சை மிளகாய், 2 பச்சை மிளகாய், ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு கொத்து மல்லித்தழை, 2 பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கினது எல்லாம் போட்டு ஏற்கனவே உப்பு போட்டாச்சு. இப்போ நல்லா பிசைஞ்சிக்கலாம். இஞ்சி உப்பு எல்லாம் ஏற்கனவே போட்டாச்சு. சோம்பும் போட்டாச்சு. நல்லா பிசைஞ்சு வடை நம்ம போட்டுடலாம். நைஸாக அரைச்சிட்டிங்கன்னா இந்த மொறு இன்னும் வராது, கிறிஸ்பியாக இருக்காது. இப்படி அரைச்சா தான் நல்லா வரும். நல்லா கரெக்டான பதத்தில் இருக்குது. வாங்க நம்ம எண்ணெயில் போட்டுடலாம். எண்ணெய் காஞ்சிச்சு. இப்போ நம்ம வடையை தட்டி போடலாம். உடனே திருப்பக்கூடாது. ஒரு 2 நிமிஷம் கழித்து திருப்பணும். உடனே திருப்பினா உடஞ்சிரும் வடை. மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சுருக்கணும். ரொம்ப ஹையாக வச்சாலும் வடை சீக்கிரமாக தீஞ்சிடும், உள்ளார வேகாமல் இருக்கும். ரொம்ப ஸ்லோவாக இருந்தாலும் எண்ணெய் குடிக்கும் வடை. அதனால் நம்ம மீடியத்துலேயே நம்ம வச்சுக்கிறதான் நல்லது. பாருங்க, நல்லா வடை வெந்து வந்துச்சு. அது வெந்தோடனே நல்லா வாசனை அடிக்கும். அப்பயே நம்ம தெரிஞ்சுக்கலாம் வடை வெந்துச்சு அப்படின்ட்டு. நல்லா செவந்து வந்துச்சு. இப்போ நம்ம வடையை எடுத்துடலாம். இந்த வடை அவ்வளோவா எண்ணெய்லாம் பிடிக்காது, நல்லாயிருக்கும். ரெண்டாவது ஈடும் போட்டு எடுத்துட்டேன். பாருங்கள் எவ்வளோ அழகாக வடை வந்துருக்கு. பாருங்கள் வடை எப்படி கிறிஸ்பியாக வந்துருக்குன்ட்டு. எவ்வளோ அழகாக உள்ளார வந்திருக்கு. நீங்களும் அந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நீங்களும் இந்த மாதிரியே செய்யுங்க.